பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில கோவில இருந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க பாரு செந்தில, சாமி மேல சத்தியம் பண்ணியிருக்க, இனியாவது நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு செந்தில, நான் போயிட்டு இப்போ உன்கிட்ட கேட்ட விஷயத்தை எல்லாம் மீனா கிட்ட கேட்டு சண்டைலாம் போடக்கூடாது, புரியுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோமதி போனதும் செந்திலுக்கா பயங்கர கோவம் வருது. நேரா மீனா கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. என்ன மீனா, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப நல்லவன் காட்டுறதுக்காக மத்தவங்க எல்லாருமே இப்படி பண்ணுவியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டேன், எதுக்காக தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து கேக்குறாங்க. உடனே நம்ம செந்தில் வந்து, அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்க, நான் என்ன உலகத்துல யாரும் பண்ணாத தப்பு பண்ணிட்டேனா, எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட, இங்க பாருங்க, நானா போயிட்டு அத்தை கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. அத்தை என்ன விஷயம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி ரொம்பவே கேட்டாங்க. அதனால யார்கிட்டயும் இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன், அவ்வளவுதான்றாங்க. உன்னால என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு செந்தில் கோவமா அங்க இருந்து கிளம்பி போனதோ இப்ப மீனா நேரா கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை, நான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆமா மீனா, சொன்னடி, ஆனா மனசு கேட்கல. ஏய் இங்க பாரு, அவன் கிட்ட வந்து கண்டிக்கணும், கண்டிக்கலனா அவன் திரும்பவும் யாரு கேள்வி கேட்க போறாங்கன்ற எண்ணம் வந்துடும். அதனால கண்டிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுச்சு, நான் கண்டிச்சேன். அவன் சாமி மேலதான் சத்தியம் பண்ணிட்டான், இனி லஞ்சம்லாம் அவன் வாங்க மாட்டான், புரியுதான்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அத்தை, இந்த விஷயத்த நீங்க செந்தில் கிட்ட மட்டும் தானே சொன்னீங்க, வேற யாருக்கிட்டையும் சொல்லல தானேன்றாங்க. உடனே கோமதி வந்து கண்ணுல ஒரு மாதிரி பண்ணிட்டு இல்லைன்றாங்க. அத்தை, உங்க வாய் வேணும்னா இல்லைன்னு சொல்லுது, ஆனா நீங்க யார்கிட்டயும் சொன்ன மாதிரி சொல்லுதே, என்ன அத்தை? ஏய் இல்லடி, யார்கிட்டயும் சொல்லலடின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மீனா கிட்ட சமாளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்மளுடைய சக்திவேலை காட்டுறாங்க. சக்திவேல் பயங்கரமா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல நிச்சயதார்த்தவே கல்யாண லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சக்திவேல் வந்து கூப்பிட்டு, குமார, இங்க பாருடா குமாரு, உனக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேனே உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அரசியை விரும்பிட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கா? அப்பா, நான் எத்தனை நாளைக்கு போயிட்டு அவளை கெஞ்சிட்டு இருக்க முடியும்? எனக்கு அவ வேணாப்பா, நீங்க பார்த்திருக்க பொண்ணு நல்ல பொண்ணாதான் இருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. என்னடா இந்த எதிர் வீட்டுல யாரையும் காணும்னு சொன்னதும் பாண்டியன் சரவணன் ரெண்டு பேருமே வராங்க. யோ, பாட்டை ஏத்தியா, பக்காங்க இருக்கவங்களுக்கெல்லாம் காது ஜெவ்வு கிளியணும், அந்த அளவுக்கு பாட்டு போடுன்னு சொன்னதும் அதே மாதிரி பாட்டு போடுறாங்க. உடனே பாண்டியனுக்கு கோபம் வருது. சரவணன் வந்து, அப்பா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுப்பா, அவங்க மட்டும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ண, இங்க பாருடா, நம்ம இதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், நடக்கிறது நடந்துட்டு போட்டோன்னு வீடுடான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க. சரவணனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப கோமதி ஒரு மாதிரி மனசோட இருக்காங்க. உடனே பாண்டியன், கோமதி, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன் வர, ஆனா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன விஷயம்ன்றாங்க. ஏங்க, நான் சொன்னா கோபப்பட மாட்டீங்கல்ல, முதல்ல என்ன விஷயம் சொல்லு கோமதின்றாங்க. ஏங்க, நம்ம செந்தில் லஞ்சம் வாங்கிட்டாங்க, அதனாலதான் மீனாக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோமதி எல்லா உண்மையுமே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப பாண்டியன் செந்தில திருத்தறதுக்காக என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.